ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி குடியரசு தின அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. அதை பற்றியான நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு விட்ருக்காங்கன்னா 23/1/2025 கொடுத்துருக்காங்க. அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 22/2/2025 கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th தான். அதனால 10th படிச்சிருக்கோங்க யாருனாச்சும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது இனிஷியல் பே எவ்வளோ ஒரு சேலரி இருக்குன்னா 18,000 இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வயசு பார்த்திங்கன்னா 18 to 36 இருக்கணும். டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 32,438. இது ஓவரால் இந்தியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சதர்ன் ரீஜனை பொறுத்தவரை சென்னை தான் நமக்கு ரீஜன். அதுக்குன்னு சொல்லி தனியாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. அதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் இதில் ஏஜில் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு சில குளறுபடி இருக்கும். குளறுபடினா இப்போ ஒரு சிலவங்க எனக்கு 18 வயசு ஆகிட்டு என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பார்க்கணும்னா நீங்கள் அதாவது 1/1/2025 அதாவது அந்த டேட்டில் உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கணும். அதைத்தான் பார்க்கணும். நீங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்னா இதான் நம்ம சதர்ன் ரீஜனில் நமக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு யூஆர் கேட்டகரி இருக்காங்க பார்த்திங்களா, அவங்கள 1089 வேகன்சி. அப்புறம் எஸ்சிக்கு 397 வேகன்சி. அப்புறம் எஸ்டிக்கு 268 வேகன்சி. அப்புறம் ஓபிசி 698 வேகன்சி. அப்புறம் இடபிள்யூ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்குப்பாங்க பார்த்திங்களா, அவங்க 279. இந்த வேகன்சியை நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 698 வேகன்சி அப்படியே தான் ஃபுல்லாக டோட்டலாக பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ்சினா 390 அப்படி தான் பார்க்கணும். அதாவது இதோட ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் ப்ராசஸ். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். இதுதான் 4 ப்ராசஸ். அதாவது ஃபஸ்ட்டு 2 இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களா ஓரளவு மேக்ஸிமம் மற்றது 2மே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதுக்கு என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 90 மினிட்ஸ். ஓகேவா? அதாவது 1.5 மணி நேரம். அதாவது மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 25 சயின்ஸு ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 25 மேக்ஸ் இருக்கும். அப்புறம் 22 அதாவது 30 ரீசனிங் இருக்கும். அதுக்கப்புறம் 30 அதாவது 20 அவேர்னஸ் சென்ட்ரல் லெவலோட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. அதை மட்டும் நம்ம பார்க்கணும். அதாவது நார்மலாக நம்ம டிஎன்பிசியில் பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். அதாவது சென்ட்ரல் பொறுத்தவரை எஸ்எஸ்சி அண்டு ஆர்ஆர்பி இதை பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் உண்டு. அதாவது இதில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் அண்ட் 1/3 மார்க் ஷால் பி டிடக்டட் டு யுவர் ராங் ஆன்சர். அதாவது 100 கொஸ்டின்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் கரெக்டாக எனக்கு தெரியுமா அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். வேறு எதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா, அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு 1 மார்க் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எடுத்ததுலேருந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஒரு 50 மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 3 கொஸ்டின் தப்பு விட்ருக்கீங்க. அப்போனா அது அப்போனா 1 மார்க் உங்களுக்கு கழிப்பாங்க. அப்புறம் 50 மார்க்கு -1னா 49 மார்க். இதான் உங்களுக்கு இதோட நெகட்டிவ் மார்க்கோட இது. ஓகேவா? அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கே நீங்கள் இப்போமே இருந்தால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இல்லாட்டா எக்ஸாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போமே இருந்தவங்க பண்ணுறது உங்களுக்கு என்னைய பொறுத்தவரை பெஸ்ட்டு. ஆமாம், அதில்
அதாவது 100 மீட்டரை 2 மினிட்ஸில் ஓடணும் மெயில் கேண்டிடேட். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் 100 மீட்டர் 2 மினிட்ஸ் அதே தான் ஓடணும். மேலுக்கு வந்து 35 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடணும். ஃபீமேலுக்கு 20 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 மீட்டரை 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸில் ஓடணும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா அதே 1000 மினிட்ஸை 5 மினிட்ஸ் 40 செகண்டில் ஓடணும். இதுக்கே நீங்கள் இப்போவுமே அந்த டைமிங் மேனங்களாம் வச்சு இப்போவுமே ஓட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதாவது 18-33 வயசு. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு இல்லை தான். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சிலபஸ் தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். நம்ம அதாவது ஃபஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் இதில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் அதையும் பார்த்து, அதாவது 10th லெவலில் தான் கேட்பாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் சிபிஎஸ்சி. நம்ம ஸ்டேட் போர்டு இருக்கும், இருந்தாலும் சிபிஎஸ்சி கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இதை படிச்சுட்டு அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவேர்னஸ் இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து நார்மலாக 500 ரூபா. அதுக்கப்புறம் வந்து அந்த 500 வந்து 400 வந்து ரீஃபண்டபிள் சார்ஜ் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக மற்ற அதாவது ஃபிசிக்கல் சேலஞ்சடு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்விஸ்மன், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் மைனாரிட்டி இவங்களுக்கெல்லாம் 250. இந்த நார்மல் பீப்புளுக்கு வந்து 500. அதுக்கப்புறம் அதாவது அந்த 500 ஃபஸ்ட்டு உங்களுக்கு 500ல் 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிரும் ஜென்ரலுக்கு தெரியுது. இவங்களுக்கு 250 ரூபா நீங்கள் போயிருந்தால் 250 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஆக மொத்தம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இங்கே அந்தளவுலாம் பேமெண்ட் கட்டணும் ஆப்ஷன் இல்லை, அதாவது இல்லை. நார்மலாக உங்களுக்கு கொடுக்குறது உங்கள் ரீஃபண்ட் ஆகும். அது 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம் ரீஃபண்ட் ஆகிறது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சைன், ஆமாம் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன தகவல் வந்து தேவைப்படும் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதாவது உங்களுக்கு என்னென்ன அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படி மாதிரி சொல்கிறேன். அதாவது 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் பேங்க் பாஸ்புக், அப்புறம் ஓபி சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி அவங்க மட்டும் வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் அப்படி சப்போஸ் எதுவுமே ஓபி சர்டிஃபிகேட் எதுவுமே எனக்கு வாங்க முடியலன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபி சர்டிஃபிகேட் வாங்குறது நல்லது. ஏன்னா ஓபி சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் இந்த டேட்டில் லைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பெர்மனண்ட் விசபிள் மார்க் அட்வைஸ் அப்படின்னா வந்து கையில் இதெல்லாம் தழும்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெண்டு இது தேவைப்படுது. அப்புறம் ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டு தான் அவங்கள அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து சைன் தேவை. அதுக்கப்புறம் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நம்பர் வந்து 93 61 69 67 41. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 22/2/2025. ஓகேவா? இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எதுவும் அப்ளை பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். வேறு எதுவும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.